வணக்கம் முடிஞ்சுங்களே. இன்றைக்கி டார்க் நைட் ரைசஸ் திரைப்படத்தோட விமர்சனத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப யோசித்தேன் இந்த படம் விமர்சனம் பண்ணணுமா அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுடைய உழைப்பெல்லாம் எந்தளவுக்கு உழைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அந்த 13 நிமிஷம் மேக்கிங் இருக்குது. அதை பார்த்தாலே வந்து 2 படம் பார்த்ததுக்கு சமமாக இருக்குது. அவ்வளோ பெரிய உழைப்புங்க. இப்படி வந்து இந்தளவுக்கு வந்து ஒருத்தன் டெடிகேஷனோட இந்தளவுக்கு ஒருத்தன் மைண்டோடு இருக்கிறது நான் இப்போ தான் கொஞ்சம் வருஷமாக பார்க்குறேன். அந்த இன்செப்ஷன் மொமெண்டோ அதுலேருந்து தான் பார்க்குறேன். கிறிஸ்டோபர் நோலன் வந்து மனுஷனா இல்லை வேறு எங்கேயாவது மார்ஸ்லேருந்து வந்தாரா அப்படின்னு எனக்கு தெரியல. சரி, படத்தோட ரிவ்யூக்கு உள்ளே போவோம். படத்தில் கேரக்டர்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன், ஏன்னா எல்லாத்தையும் நான் ஞாபகம் வச்சுக்க முடியல. ஸோ அப்படி படிச்சிடுறேன். டாம் ஹார்டி அப்படின்ட்டு பெயின் அப்படின்னு வில்லனாக பண்ணியிருக்காரு. கிறிஸ்டியன் பேல் அவங்களுக்கு தெரியும், பேட்மேனாக பண்ணியிருக்காரு. அனி ஹேத்வே அவங்க உள்ள புதுசாக வர்றாங்க, கேட் உமனாக பண்ணியிருக்காங்க. செலினா கைல் அப்படிங்கிறது அவங்களோட கேரக்டர் நேமு. லியாம் நீசன் அப்படிங்கிற ஒரு ரசா குல் அப்படின்ட்டு அவங்களோட அந்த மென்டர் அந்த ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. கேரி ஓல்ட்மன் அவர் வந்து ஜேம்ஸ் கார்டன் அந்த போலீஸ் கமிஷனராக ப்ளே பண்ணியிருக்காரு. மைக்கேல் கெயின் அவர் வந்து ஆல்ஃப்ரெட் அப்படின்ட்டு பேட்மேனோட ஒரு காட் ஃபாதர் மாதிரி அந்த ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. மார்கன் ஃப்ரீமன், நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மார்கன் ஃப்ரீமன் வந்து லூசியஸ் ஃபாக்ஸ் அப்படின்ட்டு அவர் ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. ஜோசப் கார்டன் அவர் வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸராக, ரொம்ப துடிப்புள்ள போலீஸ் ஆஃபீஸராக வந்து வராரு. ஜான் பிளேக் அப்படின்ட்டு ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருப்பவர் ஹேன்ஸ் ஜிம்மர், சினிமாட்டோகிராஃபி வேலி ஃபிஸ்டர், எடிட்டிங் வந்து லீ ஸ்மித். போதுமா? ஸோ இது வந்து கேரக்டர்ஸ் பேர்லாம் வேண்டாம், ஏன்னா சொல்லிட்டேன்ல. ஃபஸ்ட்டுங்க, நான் வந்து படத்தை போய் உட்காந்ததுக்கப்புறம் ஒரு இங்கிலீஷ் படத்துக்கு இவ்வளோ விசில் வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன் முதல்ல. பேட்மேன் வந்து ஃபஸ்ட்டு வந்து திடீர்னு காட்டிட மாட்டாங்க, ஏன்னா அவருடைய அந்த பழைய இதெல்லாம் இருக்குது இல்லையா, ஒரு கொலை பண்ணியிருப்பார் இல்லையா, கொலை பண்ணியிருப்பார் அப்படின்னு குற்றஞ்சாட்டப்பட்டிருப்பார் இல்லையா, அவர் வந்து ஒரு நிழல் உலகத்திலேயே கிடப்பார். ஸோ அவர் வந்து தட்டி எழுப்புறதுக்கு ஒரு விஷயம் வேணும். அப்படிங்கிறப்ப தான் வந்து நம்ம டாம் ஹார்டி பெயின் வந்து வருவா. அப்படி ஒரு வில்லன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இன்னும் 20 வருஷத்துக்கான கைட்லைன் வந்து அவர் வகுத்துருக்கார். டாம் ஹார்டி வந்து சும்மா சாதாரண வில்லத்தனம் இல்லைங்க, அப்படி மஸ்குலராக சும்மா மஸ்குலராக வந்து அடிக்கிறது மட்டும் கிடையாது. அந்த கண் ரெண்டும், ஏன்னா இத்தனைக்கும் வாய் இதெல்லாம் வந்து எல்லாம் கவர் ஆகிருக்கான். நீங்கள் கண்ணில் மட்டும்தான் பேசணும். அந்த கண்ணில் பேசணும் அப்படிங்கிறப்போ வந்து அந்த மஸ்குலர் இதில் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல வந்து பேட்மேனோட வந்து ஃபைட் போடுறப்போ வந்து ஒரு டைலாக் சொல்லுவார். நான் வந்து சாகிற மாதிரி இருக்கிறப்போ வந்து சொல்லுவார், நான் இதெல்லாம் முடிச்சுட்டு நீ நான் பண்ணுற கொடுமையெல்லாம் நீ பார்த்துட்டு அப்புறம் நான் உனக்கு பர்மிஷன் தரேன் செத்துப்பா அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் அந்த சொல்கிறப்ப வந்து இவன் தாண்டா இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்ஃபேக்ட் ஹீரோவோட வந்து ஒரு மடங்கு வந்து பெருசாக தெரியுது அந்த தருணத்தில் மட்டும். ஆனால் அப்புறம் அதே டைலாக் வந்து பார்த்திங்கன்னா பேட்மேன் அவர் வந்து திரும்பி சொல்லுவார், கிறிஸ்டியன் பேல் வந்து திரும்பி சொல்லுவார். அப்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே விசில் பயங்கரமாக பறக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே தெரிஞ்சிடுது இது வந்து ஒரு அசாதாரணமான படம் அப்படின்னு. ஏன்னா அந்த பிளேன் வந்து ஒரு பிளேனையே வந்து கட்டி இழுத்துட்டு போவாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் எந்த படத்தில் பார்க்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. இத்தனைக்கும் வந்துங்க எதுவுமே வந்து கிராஃபிக்ஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இதோட சினிமாட்டோகிராஃபர் வேலி ஃபிஸ்டர் அப்படின்ட்டு அப்பா மனுஷா. ஏன்னா அதெல்லாம் போய் அந்த ஃப்ளைட்டில் உட்காந்துக்கிட்டு கேமரா வைக்கிறதுக்கே நடுங்கும். அதில் நீங்கள் வேறு எல்லா குட்டிக்கரனும் மேலே வானத்தில் சர்க்கஸ் பண்ணாதவங்க தான் குறை. அத்தனை விஷயம் பண்ணியிருக்காங்க. இதில் எப்படி படமாக்குனாங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இப்போ வேலி ஃபிஸ்டர் பார்த்திங்கன்னா நியூயார்க்கோட நியூயார்க்கில் வச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு 4000-5000 ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு ஃபைட் நடக்கும். போலீஸுக்கும் அந்த ரவுடிகளுக்கும் ஒரு பெரிய ஃபைட் நடக்கும். சீரியஸாக வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைட்டில் நீங்கள் நல்லா உன்னித்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டீட்டெயில் கூட வந்து கரெக்டாக இருக்கும். எதுவுமே மிஸ் ஆகும். சும்மா பொம்மைக்கெலாம் நீங்கள் அந்த ஃப்ரேமில் அந்த கடைசி ஆளை பார்த்தீங்கன்னா அவனும் சண்டை போட்டுருப்பான். அது அந்த வெஞ்சன்ஸ் இருக்கும். அந்த போலீஸுக்கான வெஞ்சன்ஸ் இருக்கும், வில்லனுக்கான வெஞ்சன்ஸ் இருக்கும். எனக்கு இப்போ வந்து ஒரே ஒரு இதுதான் வந்து டக்கு ஞாபகம் வருது. விருமாண்டி படம் வந்து கமல் விருமாண்டியை பற்றி ஒரு விமர்சனம் எழுதினாங்க. அதில் என்னென்னா அந்த படத்தில் வர்ற மாடு கூட நடிச்சிருக்குது அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் பேட்மேன் அந்த படத்தில் வர்ற ஒரு தூண்லேருந்து ஒரு சாதாரண கார்லேருந்து எல்லாமே நடிச்சிருக்குது அப்படின்னு சொல்ல போகணும். பேட் அப்படின்ட்டு இந்த ஆட்டை வந்து கார் போய் இந்த மாதிரி ஃப்ளைட் மாதிரி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது வர்றப்பெல்லாம் அப்பப்பா கேட்கவே வேண்டாம்.
அது சும்மா திஸ் இஸ் நாட் அ கார் அப்படின்ட்டு வந்து பேட்மேன் சொல்கிறப்போ இங்கே வந்து உண்மையாலுமே புல்லரிக்குதுங்க. இதெல்லாம் வந்து எனக்கு நடக்குமா அப்படின்னு தெரியல. பட் தென் புல்லரிக்குது. அதே மாதிரி இது வந்து பெரிய கிரெடிட் இப்போ. ஏன்னா மித்தவங்களெல்லாம் நம்ம சொல்லவே வேண்டியது. ஏன்னா அவங்களோட நடிப்பு பெருசு. இதில் நிச்சயமாக போக வேண்டிய இது வந்து அனி ஹேத்வே அப்படின்ட்டு அந்த கேப்பமான பண்ணியிருக்கிறோம். ஏன்னா இந்த படத்தில் வந்து உள்ளே வந்து அவங்க தான் நுழையிறாங்க. சில கேப்பெல்லாம் ஃபில் பண்ணணும். ரொம்ப ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கணும். ஏன்னா இது 3வது படம் கிறிஸ்டோபர் நோலனோட. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப பெருசு. அப்படிங்கிறப்போ வந்து ரொம்ப ரொம்ப அந்த டைட் ரோப் வாக் வந்து நடக்கணும். அப்படிங்கிறப்போ வந்து அதை வந்து எவ்வளோ சாதாரணமாக பண்ணியிருக்கிறாங்க. ஒரு டைலாக் வரும். அந்த டைலாக் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச டைலாக். ஒரு ஆப்பிள் வந்து ஒரு பையன் வந்து திருடுவான். அந்த ரவுடி கேங்கில் வந்து அவங்க பிடிச்சிருவாங்க. பிடிக்கிறப்ப இந்த கேட்வுமன் வந்து சண்டை போட்டு காப்பாற்றிடுவாங்க. அப்போ வந்து சொல்லுவாங்க, திருடுறப்போ வந்து உனக்கு ரொம்ப பெருசாக இருக்கிறவங்ககிட்ட வந்து திருடக்கூடாதுடா, அப்போ நீ மாட்டிக்குவ அப்படின்ட்டு. அதெல்லாம் வந்து அது வந்து நீங்கள் வந்து ஒரு டைலாகாக பார்க்க முடியாது. அது அவங்க அந்த கேட்வுமன் சொல்கிற மாதிரி இருக்கும். இன்னும் போது வந்து நான் கிறிஸ்டோபர் நோலன்கிட்ட வந்து ரொம்ப 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 ரசித்தது என்னென்னா, அதாவது ஒரு கெட்டவன் அப்படிங்கிறவங்க வந்து அந்த அவருடைய டாம் ஹார்டி பெயினுடைய அந்த பேக்ரவுண்டு பின்னாடி ஃப்ளாஷ்பேக் போகும்போது வந்து அவர் எப்படி வந்து ரொம்ப க்ரூவலாக ட்ரீட் பண்ணப்பட்டார் அதெல்லாம் வந்து காமிப்பாங்க. அப்புறம் வந்து அவர் ஏன் இப்படி ஹார்ட்லெஸ்ஸாக இருக்கார் அப்படின்னு காமிப்பாங்க. ஸோ அப்போ வந்து என்ன வந்து கிறிஸ்டோபர் நோலன் சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஒரு தீவிரவாதியோ இல்லை வந்து ஒருத்தன் வந்து கெட்ட செயல் செய்கிறோன்னா வந்து திடீர்னு உருவாகுவதில்லை. திடீர்னு அவனை என்ன மாற்றம் ஏற்பட்டு உருவாகுவதில்லை. அவனுடைய வளர்ப்பு, அவனுடைய சுற்றம் சூழல், அரசியல் சூழல் இதெல்லாம் தான் சேர்த்து உருவாகுது அப்படின்ட்டு ஒரு பயங்கரமான வந்து ஹிடன் மெசேஜ் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து எல்லாமே சிட்டியை பூரா வேண்டலைஸ் பண்ணி கோர்ட்டில் வந்து உக்காந்துட்டு வந்து ஒரே தீர்ப்பு சாவுறது இல்லாட்டி எக்ஸைல்னாலும் சாவுறது தான் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்கும்போது வந்து திடீர்னு யோசிக்க தோணுது, இது சட்டம் இருந்தால் என்ன அப்படின்னு தோணுது. உண்மை அதுதான். என்ன உண்மையாக அப்படி தான் இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி அப்படி தான் திருடுறானுங்க. இது ஸ்டாக் மார்க்கெட்டு வந்து அந்த வில்லம் போகிறப்போ வந்து சொல்லுவாங்க, திருடுறதுலாம் இங்கே அளவு இல்லை அப்படின்ட்டு. இல்லை நீங்களே திருடித்தானே இருக்கிறீங்க அப்படின்ட்டு வில்லன்னு சொல்லுவார். அதெல்லாம் வந்து பயங்கரமான டைலாகுங்க. அந்த மாதிரி வந்து இந்த சின்ன சின்ன வெட்டி டைலாக்ஸ் சிரிப்பு வந்து குபீர் வந்துடுது. ஏன்னா அவ்வளோ சூப்பராக வந்து எழுதியிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இன்னொருத்தர் அவர் வந்து நிச்சயமாக மார்கன் ஃப்ரீமன். அந்த மனுஷனுக்கு வந்து வயசே ஆகாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் 20 வருஷம் கழித்து பார்த்தாலும் அப்படியே தான் இருப்பார்னு நினைக்கிறேன். அவர் அப்படி நடந்து வரப்போ அந்த ஸ்மைல் இருக்குது பாருங்கள், அது என்ன ஒரு ஸ்மைல். அது வந்து நல்ல ஒரு கேரக்டர் இருந்தால் தான் வந்து அப்படி ஒரு ஸ்மைல் வந்து வரும். பார்த்தாலே வந்து ரொம்ப சூப்பராக இருக்காருங்க. அவங்க வந்து எப்படின்னா ஒரு பெரிய சப்போர்ட் பில்லர் அந்த பேட்மேன் ரோலுக்கு வந்து. அவரும் மைக்கேல் கெய்னும் ஒரு பெரிய சப்போர்ட் பில்லர். அவங்க வந்து அந்த இமேஜை மொத்தமாக்குகிற, அந்த பேட்மேனுங்கிற ஒரு இமேஜை வந்து மொத்தம் ஆக்குகிற, நமக்கு வந்து அதை பெருசாக தெரிவிக்கிற அந்த 2 இமேஜுகள் அது அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் நான் வந்து மேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர்த்துக்குள்ள உண்மையாலுமே பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனாட்டி தான் வந்து இவ்வளோ ஒரு சூப்பரான அவுட்புட் வந்துருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நான். வேறு என்னத்தங்க சொல்கிறது, இதில் எது வந்து நீ குறை சொல்கிறது அப்படின்னு சத்தியமாக தெரியல. ஏன்னா குறை சொல்கிறதுக்குலாம் நமக்கு தகுதியே கிடையாதுங்க. ஒரு 4000 பேருக்கு எங்கள் நியூயார்க்கில் போய் உட்காந்து எங்கள் பர்மிஷன் வாங்கி ஃபைட்டு பண்ணுறதுக்கே வந்து 4 வருஷம் ஆயிடும். அதில் வந்து ஒரு 4000 பேர்த்த விட்டு சண்டை போட்டு அது பிக்சரைஸ் பண்ணி நம்ம டேரக்டர்லாம் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, 4000 பேர்த்த விட்டு சண்டை போட்டுருக்குதுப்பா, அதெல்லாம் கரெக்டாக தப்போ நீங்கள் பாருங்கள் பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்றவானுங்க. ஆனால் அதையும் பண்ணி பிரம்மாண்டத்தையும் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா வந்து இது மல்டிலேயர்ட் ஸ்டோரிக்குள்ளே ஒரு ஸ்டோரி, அதுக்குள்ளே இன்னொரு ஸ்டோரி அப்படின்ட்டு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சும்மா இப்படி போச்சுன்னா ஒரு 30 பிரியும் கதை. 30 பிரிஞ்சு, 30ங்கிறது நான் கம்மி நான் சொல்கிறது, அதை விட ஜாஸ்தியாகவே பிரியும்னு நினைக்கிறேன். பிரிஞ்சு எல்லாம் வந்து அப்படி கோர்த்து பின்னி ஜடையாகிறப்போ வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து சீட்டுக்கு பின்னாடி போய் அப்பா சாமி நீ தான்டா டேரக்டர் அப்படின்னு வந்து ஒத்துக்க வைக்கிறது. இன்னொன்று பியூட்டி என்னென்னா, இந்த படத்தோட பியூட்டி என்னென்னா, சரி இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் இந்த படம் வந்து காம்ப்ளெக்ஸ் தான் இல்லைங்களா. ஒரு சாதாரண மனிதருக்கும் அந்த படம் புரியுது. அது எவ்வளோ, அதுதாங்க ஒரு பெஸ்ட் டைரக்டரோட ஒரு சைன் அப்படிங்கிறது வந்து அதுதான் நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய இவ்வளோ டஃப்பான படத்தையும் வந்து இவ்வளோ, ஏன்னா டெக்னிக்கலி சேலஞ்ச் ஒரு நாவலை வந்து தூக்கி படமாக பண்ணுவேன் அப்படிங்கிறப்போ வந்து, ஏன்னா எழுதுறது என்ன வேணால் எழுதிடலாம், அது வந்து படமாக்குறது அப்படிங்கிற 2 காட்சி கூட பண்ண முடியாது சில நாவல்லாம். அப்படி இருக்கிறப்போ வந்து இவ்வளவையும் வந்து ஒரு தொய்வு இல்லாமல், ஏன்னா படம் வந்து 2.25 மணி நேரம் ஓடுதுங்க.
2.25 மணி நேரம் ஓடினாலும் வந்து தொய்வுங்கிறது ஒரு செகண்ட் கூட தொய்வாகிறது இல்லை. என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு இருக்குது. கடைசியிலலாம் பேட்மேன் வந்து சில விஷயங்கள்லாம் நடந்து பேட்மேனுக்கு என்ன ஆகுது அப்படின்லாம் தெரிகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே கத்தல் அப்படி ஒரு கத்தல். ஸோ கம்ப்ளீட் தரோவ் என்டர்டெய்னருங்க. இது மாதிரி ஒரு என்டர்டெய்னர் வந்து இனி இந்த டெக்கேடுக்கு வராது. மேபி கிறிஸ்டோபர் நோலனே வந்து இனியும் ஏதாவது பண்ணால் மட்டும் வரலாம். ஸோ இன்னும் மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் சொல்லலை அப்படின்னு நினைக்காதீங்க. சீரியஸாக இது சொல்கிற ஒன்றுமே கிடையாது. ஏன்னா படமே சூப்பருங்க. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல உண்மையாலுமே. ஸோ நீங்கள் உண்மையாலுமே சினிமா லவர், எனக்கு வந்து நான் தரமான சினிமா பார்க்குறது தான் என் பழக்கம் அப்படின்னீங்கன்னா இந்த படத்தை மிஸ் பண்ணிங்கன்னா, அதுவும் தியேட்டரில் நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சினிமா லவர் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கே வந்து இன்னொரு கொஞ்சம் கம்மல் இருக்கணும். சினிமா டிஸ்கஷன்லாம் ரொம்ப கம்மல் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து டார்க் நைட் ரைசஸ் பார்க்கல அப்படிங்கிறது நான் சும்மா பேருக்கு சொல்லலை. நான் உண்மையாக ஃப்ரம் த ஹார்ட் நான் சொல்கிறேன். நான் அவ்வளோ ஒரு சிறப்பான படம். தயவுசெய்து இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. உடனடியாக போய் புக் பண்ணி எப்போவாவது ஒரு நாள் லீவ் போட்டாவது போய் பாருங்கள். நீங்கள் ஹைதராபாத் வந்து ஃப்ளைட் ஏறி போய் நீங்கள் ஐமேக்ஸில் பார்க்குறீங்களா, ஃபைன், பாருங்கள், தப்பே வராதுங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த ஜாய் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக வந்து ஒரு ட்ரூ ஃபிலிம் லவர் வந்து அதை விட ஒரு சந்தோஷம் வந்து எதுவுமே இருக்காது. ஸோ ப்ளீஸ் போய் பாருங்கள். இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் வந்து இதுக்கெல்லாம் ரேட்டிங்க்கு ஒத்து வர படமா அப்படின்னு எனக்கு தெரியல. நிச்சயமாக 5க்கு 5 தாங்க இந்த படம். இது வந்து நான் வந்து கொடுக்கணும் அவசியம் கிடையாது. எவனாக இருந்தாலும் கரெக்டாக சினிமா தெரிஞ்சவன் 5க்கு 5 தான் தருவா. அது கம்மியாக தரவங்க வந்து எனக்கு தெரியல. 5க்கு 5 தான் இந்த படம். ஸோ ப்ளீஸ் போய் பாருங்கள். பார்த்து இந்த படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டன் இருக்குது, லைக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வலது கார்னரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள் இமெயிலில் வந்து சேரும். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் கமெண்ட்டுகளை, கருத்துக்களை கமெண்ட்டுகளாக பதிவு செய்யுங்க. உங்கள் கமெண்ட்டுகள் என்றைக்குமே வந்து வரவேற்கப்படுகின்றன. மீண்டும் ஒரு வீடியோ விமர்சனம் இல்லாட்டி முன்னோட்டத்துடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.